தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டே வருகின்றனர். உண்மையிலேயே பௌத்தம் சார்ந்த சில விதிமுறைகளை நாங்கள் மதிக்கின்றோம், பௌத்தத்துக்குரிய அந்த மத அனுஷ்டானங்களை மதிக்கின்றோம். ஆனால் இன்னொருவருடைய காணியில் ஒரு விகாரை அமைக்கப்படுகின்ற பொழுது அதை ஒரு சட்டவிரோதமாக கட்டணமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விகாரைக்குரிய காணியை தவிர்த்து ஏனைய காணிகளை விடுவிப்போம் என்று சொல்லியிருந்தார். குறிப்பாக மக்கள் கேட்கிறது அந்த விகாரையும் எங்களுடைய காணி தான், இங்க மாற்று காணி என்றதுக்கே இடமில்லை. இந்த பவானி வீதி கூட தையிட்டிக்கு சொந்தமான வீதி தான் என்ற விடயத்தில் அங்க விகாராதிபதி உட்பட பலரும் அந்த நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து இருக்கின்றார்கள். தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு, ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் அங்க ஒரு சிக்கல் இல்லாம போலீசாரால மேற்கொள்ளப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. வளமையாகவே இந்த ஒரு சில தேரர்கள் இந்த விகாரை சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதோ அல்லது தமிழர்கள் சார்ந்த விஷயங்கள் வருகின்ற பொழுதோ சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துகின்ற சில விளக்கங்களை கொடுப்பார்கள். விகாரை என்ற ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டிடம் இருக்கு, பிறகு மடாலயம் அமைத்திருந்தார்கள், வர வர ஒவ்வொரு கட்டிடங்களாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அந்த இடங்கள்ல. ஆக இப்பொழுது இந்த குறிப்பிட்ட அந்த பகுதி என்றது முழுவதுமாகவே இந்த விகாரைக்கு சொந்தமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் கூட தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இராணுவ மயப்படுத்தப்பட்ட சில காணிகளாக இருக்கட்டும், விகாரைகள் கட்டப்பட்ட சில காணிகளாக இருக்கட்டும், குறிப்பாக தையிட்டி திஸ்ஸ விகாரை மட்டுமல்ல, வெடுக்குநாரி மலையிலிருந்து குருந்தூர் மலையிலிருந்து தொடர்ந்துமே இன்னும் விடுவிக்கப்படாத பலாலி கேப்பா பிளவு போன்ற காணிகள் இன்னுமே விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு பிரதானமான காரணம் என்னன்னா அங்க நில கொண்டிருக்கிற முறைமை. பௌத்த மேலாதிக்கம் அதிகமாக இருந்தது, இனவாதம் தூண்டப்பட்டது என்கிற விஷயங்களை இவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இதை இப்போ ஆட்சியில் இருக்கின்றவர்கள். ஆனால் இப்பொழுதும் கூட அப்படியான ஒரு நிலை இருக்கின்றதை காணக்கூடியமே இருக்கிறது. வணக்கம். தையிட்டி திஸ்ஸ விகாரை சார்ந்த பிரச்சனை என்றது மறுபடியும் பேசுபொருளாக இருக்கின்றது. இது முதல் பேசுபொருளாக இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆகியிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டே வருகின்றனர். அந்த போராட்ட ஆரம்பத்தில் இருந்தே இது பெரிய அளவு பேசுபொருளான விடயமாகவே மாறி இருக்கின்றது. உண்மையிலே இதற்குள்ள அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவு பேசுபொருளாக மாறும். விகாராதிபதி சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் விகாராதிபதியோட சந்திப்புகள் எல்லாம் இடம்பெறும். அந்த சந்திப்புகள் எல்லாம் சிக்கல் நிலைமைகள் ஏற்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் பௌர்ணமி தினங்களின் பொழுது இங்க போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது மக்களோட சில போராட்டங்கள்ல போலீசார் முரண்படுகின்ற நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இது எப்போ ஒரு போராட்ட வடிவமாக மாற்றப்பட்டதோ அதிலிருந்து தொடர்ந்து சிக்கல் நிலைமைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இது விகாரை அமைக்கப்பட்டது என்பதை விட ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றதான் சொல்லணும். குறிப்பாக மக்களுடைய தனியார் காணி ஒன்றுல எந்த ஒரு அனுமதியும் இல்லாம, குறிப்பிட்ட காணிக்குடைய சொந்தக்காரருக்குல எந்த ஒரு அனுமதியும் இல்லாம அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டடம் கட்டப்பட்டாலே அது சட்டவிரோத கட்டடம் தான். ஆக இங்க விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த விகாரையும் ஒரு சட்டவிரோதமான கட்டமாகத்தான் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே பௌத்தம் சார்ந்த சில விதிமுறைகளை நாங்கள் மதிக்கின்றோம், பௌத்தத்துக்குரிய அந்த மத அனுஷ்டானங்களை மதிக்கின்றோம். ஆனால் இன்னொருவருடைய காணியில் ஒரு விகாரை அமைக்கப்படுகின்ற பொழுது அதை ஒரு சட்டவிரோதமாக கட்டணமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் இப்பொழுது வந்த இந்த அரசாங்கம் இது ஒரு சட்டவிரோத கட்டணம் என்றதை ஒத்துக்கொள்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த விகாரையை அகற்றுவதில் சில சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றன. குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விகாரைக்குரிய காணியை தவிர்த்து ஏனைய காணிகளை விடுவிப்போம் என்று சொல்லியிருந்தார். அது உத்தியோகபூர்வமாக விடுக்கப்பட்ட தகவலாண்டு இல்லை. அமைச்சர் சொல்லிட்டு போறார். அந்த விடயம் கூட இந்த அரசாங்கத்திட்ட இருந்த ஒரு உத்தியோகபூர்வமான இந்த விடயமாக பார்க்கப்பட மாட்டேன் இல்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக மக்கள் கேட்கிறது அந்த விகாரையும் எங்களுடைய காணி தான், இங்க மாற்று காணி என்றதுக்கே இடமில்லை, எங்களுடைய நாங்கள் பரம்பரையாக இருந்து வந்த காணியை எங்களுக்கு மீண்டும் கொடுங்கள் என்கின்ற விடயத்துல தான் மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதுல இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவானி வீதி. இந்த பவானி வீதி கூட தையிட்டிக்கு சொந்தமான வீதி தான் என்ற விடயத்துல அங்க விகாராதிபதி உட்பட பலரும் அந்த நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து இருக்கின்றார்கள். இந்த வீதி விடுவிப்புக்கு எதிராக போலீசாரால ஒரு முறைப்பாடு அல்லது வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கையும் மல்லாகம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த தள்ளுபடி செய்ததில் இருந்து மீண்டும் பிரச்சனை ஆரம்பமாகிறது. தள்ளுபடி செஞ்ச பிறகு
தவிசாளருக்கு போலீசாரால மிரட்டல் விடுக்கப்பட்டது என்ற செய்திகளும் அண்மை காலங்களில் வந்ததை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு நீதிமன்றம் சட்ட ரீதியாக இந்த காணி சம்பந்தமான விடயங்கள் பிரதேச சபைக்குள்ள தான் வருகின்றது என்ற விடயத்தை சொன்ன பிறகும் கூட, இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் கூட, இந்த விடுவிப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு எதிராக போலீசார் செய்த இந்த விடயங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு, ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் அங்க ஒரு சிக்கல் நம்ம போலீசாரால மேற்கொள்ளப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை மீண்டும் எழுந்திருக்கின்றது. அது எந்த வகையான பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, பொப்பிலானா சுனத்ரா தேவி பிரிவினாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தேசிய உரிமைகளை பாதுகாக்கும் மத்திய நிலையத்தின் தலைவர் கலகம குசலதம்ம தேரர் ஒரு விடயம் ஒன்றை திரிவுபடுத்தி தெரிவித்திருக்கின்றார். என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, அந்த பலாலி வீதி விடுவிக்கப்பட்ட பிறகு அதில் வீதி அமைக்கிற பணிகள் எல்லாம் நடைபெறும். குறிப்பாக அது பிரேசபை கீழே வருகின்றது என்றால் அதை பிரேசபை தான் பார்க்கும். அது வளமை. கிட்டத்தட்ட நீதிமன்றத்தினுடைய விதிகளுக்கு அமைவாகத்தான் அந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட தேரர் என்ன விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்றால், விகாரைக்கு குறுக்காக வீதி அமைக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். வளமையாகவே இந்த ஒரு சில தேரர்கள் இந்த விகாரை சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதோ அல்லது தமிழர்கள் சார்ந்த விஷயங்கள் வருகின்ற பொழுதோ சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துகின்ற சில விளக்கங்களை கொடுப்பார்கள். அந்த விளக்கங்கள் எப்படி போய் சிங்கள மக்கள் மத்தியில் போய் சேருமெண்டா, தமிழர்களுக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை அவர்களுடைய மனதில் உருவாக்குற அளவுக்கு போய் சேரும். அதே மாதிரி தான் இது வந்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ விகாரைக்கு குறுக்காக இருக்கின்ற பொழுது அந்த விகாரை இடைமறித்தோ அல்லது விகாரையினுடைய சில அம்சங்களை இடமறித்தோ அதற்குள்ளாக வீதி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து பெறப்போன்றது. ஆனால் பவானி வீதி என்றது அங்கால இருக்கின்ற ஒரு வீதி. அது மட்டும் இல்லாமல் இந்த விகாரைக்குள்ளால வீதி அமைக்கப்படுகின்றது என்றாலும் கூட அது மக்களுடைய காணி என்ற அடிப்படையில் தானே வரும். ஆக இங்கே மக்களுடைய காணி என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது அந்த மக்களின் காணியில் தான் வீதியும் அமைய போன்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட விகாரை அமைக்கின்ற பிரதேசம் கூட அது மக்களுடைய பிரதேசமாக மக்களுடைய காணியாகத்தான் பெறப்போன்றது. என்னதான் இவர்கள் இந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை, விகாரைக்குரிய நிலங்களை நாங்கள் விட்டுட்டு மற்ற காணியை விடுவிப்போம் என்று பேசியிருந்தாலும் கூட, அதாவது சந்திரசேகரம் அவர்கள் இந்த விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட, இந்த விகாரைக்குரிய காணி என்ற இல்லப்படுத்தலே சிக்கல்கள் இருக்கு. விகாரை என்ற ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டிடம் இருக்கு. பிறகு மடாலயம் அமைத்திருந்தார்கள். வர வர ஒவ்வொரு கட்டிடங்களாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அந்த இடங்கள்ல. ஆக இப்பொழுது இந்த குறிப்பிட்ட அந்த பகுதி என்றது முழுவதுமாகவே இந்த விகாரைக்கு சொந்தமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் கூட தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆக இப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது, அங்கால இருக்கிற ஒரு பவானி வீதி சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது, அந்த வீதி அமைக்கிறது விகாரைக்கு குறுக்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விகாரைக்கு குறுக்கே அதை இடமறிச்சு ஒரு வீதி ஒன்று அமைக்கிறார்கள் என்ற விடயங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது, அது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும் என்றது ஒரு வகை. இன்னொரு வகையில இந்த விகாரை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விகாராதிபதி ஒரு விடயம் என்று சொல்றார். இந்த பவானி வீதி சம்பந்தப்பட்ட அல்லது வீதி விடுவிப்பு சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு அவருக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் சொல்றார். அந்த கருத்து சொன்னா பிறகும் கூட இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுல இந்த பிரதேச சபையினுடைய கருத்து தான் மேலோங்கி இருக்கின்றது என்கிற விதத்தை அந்த குறிப்பிட்ட தேரர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே பௌத்தத்துக்கு எதிரான சில செயல்பாடுகளை வேண்டுமென்றே இவர்கள் முன்னெடுக்கின்றார்களா? இவர்களுடைய முன்னைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுதும் கூட பௌத்தத்துக்கு எதிரான செயல்பாடுகளாகத்தான் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்தையும் வெளியிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்றா, வெறுமனே இந்த பௌத்தத்துக்கு எதிரான செயல்பாடுகளை மட்டும்தான் இங்க மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் போராட்டக்காரர்கள் என்ற ஒரு விஷயத்தை அங்க சிங்கள மக்கள் மத்தியில செல்லுகின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. அங்க நடக்கிறது ஒரு போராட்டம். மக்கள் சார்ந்த காணிகளை மக்களுக்கே கொடுங்கன்ற போராட்டம் தான் அங்க நடக்குது. அப்ப அந்த போராட்டத்தை இப்படியான ஒரு முறையில் திரிவுபடுத்துகின்ற சில நடைமுறைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றதோ அல்லது அது மாதிரியான ஒரு விடயத்தை சொல்வதற்காகத்தான் இவர்கள் முனைகின்றார்களோ என்ற ஒரு விஷயம் ஒன்று இங்க விரிகின்றது. குறிப்பாக முதல் போராட்டக்காரர்களோட இப்ப பிரச்சனையா இருந்தது. இப்பொழுது அவர்களுடைய கருத்தியல்களை எல்லாத்தையுமே போராட்டக்காரர்களுக்கு எதிரான அல்லது பௌத்த மதத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அங்க போய் சேருவதற்கான சில நடைமுறைப்படுத்தல்களையும் இவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி என்றது. குறிப்பாக இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது இராணுவ மயப்படுத்தப்பட்ட சில காணிகளாக இருக்கட்டும், விகாரைகள் கட்டப்பட்ட சில காணிகளாக இருக்கட்டும், குறிப்பாக தையிட்டி திஸ்ஸ விகாரை மட்டுமல்ல, வெடுக்குநாரி மலையிலிருந்து குருந்தூர் மலையிலிருந்து தொடர்ந்துமே இன்னும் விடுவிக்கப்படாத பலாலி கேப்பா பிளவு போன்ற காணிகள் இன்னுமே விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு பிரதானமான காரணம் என்னன்னா அங்க நில கொண்டிருக்கிற முறைமை. அவர்கள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பொண்டு குருந்தூர் மேலே சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்தா பிறகும் கட்டுமான பணிகள் அங்கே நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. தொடர்ந்துமே நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பித்தா பிறகோ அல்லது அரசாங்கத்துடைய சில சுயாதீன நிறுவனங்கள் இந்த இடத்திலிருந்து இராணுவ முகாம் அகற்றப்படணும் என்ற விஷயத்தை சொன்னா பிறகும் அங்கே இராணுவ முகாம்கள் தான் இருந்த வரலாறு இருக்கு. குறிப்பாக கட்கோவளம் இந்த
ஆட்சியில் அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சியில் ஒரு விடயம் ஒன்று சொல்லப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா இந்த பெருந்துறை கட்கோளம் பகுதியில் இருக்கிற இராணுவமும் அகற்றப்படணும் என்று சொன்னா பிறகும் அங்கே இராணுவமும் அகற்றப்படாமல் இருந்த வரலாறுகளும் இருக்கின்றன. ஆகவே இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் இராணுவத்தினுடைய ஆட்சி நடைபெற்றிருந்தது. முன்னைய காலகட்டங்களில் இந்த பௌத்த மேலாதிக்கம் அதிகமாக இருந்தது, இனவாதம் தூண்டப்பட்டது என்கின்ற விஷயங்களை இவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் இதை இப்போ ஆட்சியில் இருக்கின்றவர்கள். ஆனால் இப்பொழுதும் கூட அப்படியான ஒரு நிலை இருக்கின்றதே காணக்கூடியமே இருக்கிறது. மீண்டும் ஒரு இனவாத கருத்துக்களை சொல்றதாக இருக்கட்டும், இந்த அரசாங்கம் நேரடியாக இந்த விடயத்தை சொல்லாவிட்டாலும் கூட சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும், விமல் வீரவன்சவாக இருக்கட்டும், சரத் வீரசேகரவாக இருக்கட்டும், இப்படியானவர்கள் இந்த விடயங்களை அல்லது இந்த இனவாத கருத்துக்களை சொல்கின்ற பொழுது ஏன் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை? அது மட்டும் இல்லாமல் இந்த தேரர்கள் கூட ஒரு சில தேரர்கள் இந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது சரியான ஒரு நிலைப்பாட்டிலேயே இல்லை. ஒரு திரிவுபடுத்துவதற்கான கருத்தை தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதையும் காணக்கூடியமா இருக்கிறது. ஆக இங்க ஒரு கருத்து திரிபடுவதுன்றதை விட மக்களுடைய போராட்டங்களை கூட இவர்கள் மடைமாற்றம் செய்து இன்னொரு தரப்புக்கு சொல்கின்றார்கள் என்றால் எப்படியான ஒரு இனவாத கருத்துக்கள் இங்க திணிக்கப்படுகின்றன அல்லது விதைக்கப்படுகின்றன என்கிற விடயத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இங்கே மக்களுடைய காணி மக்களுக்குத்தான் சொந்தம் என்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்றார். பிறகு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இராணுவத்தின் கையில் இருக்கிற கேப்பா பிளவாக இருக்கட்டும், பலாலியில் இருக்கின்ற காணிகளை விடுவிக்கிறதுல சிரமம் அல்லது விடுவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்றார். ஆக இந்த 6 கட்சிகளுடைய கூட்டுண்ட சந்திப்பு நடைபெறுகிற பொழுது எல்லா காணிகளையும் விடுவிப்போம். எல்லா காணிகள் இருக்கின்ற பொழுது அதில் தையிட்டியும் பெறும், மக்களுடைய காணிகளாக இருக்கின்ற குருந்தூர் மலையும் பெறும், வெடுக்குநாரி மலையும் பெறும், பலாலி கேப்பா பிளவு எல்லா காணிகளுமே வரத்தான் போன்றதாங்க. மக்களுடைய காணிகள் என்ற அடிப்படையில் தான் வருது. ஒன்று தனியாருடைய காணிகளாக இருக்கலாம், அல்லது மக்கள் காலாதி காலமாக தங்களுடைய ஆலய வழிபாடுகள் அங்கே மேற்கொண்டிருப்பார்கள், அல்லது தங்களுடைய வர்த்தகம் சார்ந்த நிலைப்பாடுகளை அங்கே மேற்கொண்டிருப்பார்கள். அதுவும் மக்களுடைய காணி என்ற அடிப்படையில் தான் செல்ல போன்றது. ஆகவே இங்கே இருக்கின்ற இந்த பொது காணிகளையோ தனியார் காணிகளையோ விடுவிக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை கொண்டிருக்கின்றது. அதுக்கு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள், திரிவுபடுத்தப்படுவதற்கான கருத்துக்கள். ஜனாதிபதி ஒரு கதையை கூறுகிறார், காணி முழுவதுமாக விடுவிக்கப்படும் என்று. பிறகு பிரதி அமைச்சர் இன்னொரு கதையை கூறுகிறார், காணி இராணுவத்தின் பிடியில் உள்ள காணியை விடுவிக்கிறதுல சிரமம் அல்லது முழுமையாக விடுவிக்க முடியாத என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே கட்டடங்கள் எழுந்தா பிறகு அந்த கட்டடங்கள் இருக்கிற காணிகளை விடுவிக்க முடியாதுன்றா, கட்டடங்கள் எழுவதற்கு முதலும் அது மக்களுடைய காணி தான், கட்டடங்கள் எழுந்தா பிறகும் அது சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது மக்களுடைய காணிகளாகத்தான் இருக்கின்றது. ஆக மக்களுடைய காணிகளை இங்கே விடுவிக்கிறதுல என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட விகாரைக்கு புறம்பாக உள்ள ஒரு வீதி அமைக்கிறதுலேயே இங்கே சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது. விடுவிக்கப்பட்ட சம்பந்தமான வீதியை மக்கள் பாவனை விடுறதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது. அப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது ஒரு திரிவுபடுத்தப்பட்ட கருத்து, விகாரைக்கு உள்ளாலேயே இங்க வீதி போகுது அல்லது விகாரைக்கு நடுவாலேயே இங்க வீதி போகுது என்ற விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஆக இவையெல்லாமே ஒன்று தவறான கருத்துக்கள் மற்றும் போராட்ட வடிவங்களை மடம் மாற்றுறது அல்லது உண்மையிலேயே இந்த மக்களுடைய போராட்டங்கள் எதற்காக இருக்கின்றனவோ அந்த விஷயங்கள் எல்லாம் விடுத்து வேறொரு விடயங்களை சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் செய்கிற நிலைப்பாடு மீண்டும் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு வகையில் நாங்கள் ஒரு விடயங்களை முன்னெடுக்கின்றோம். அதாவது எங்களுடைய போராட்ட வடிவங்கள், எங்களுடைய வேணவாக்களை எல்லாம் சிங்கள அரசியல்வாதிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத விட சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் இப்படியான விடயங்களைத்தான் கேட்கின்றோம், எங்களுக்கான உரிமைகளைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய காணிகளைத்தான் விடுவிக்க சொல்லி நாங்கள் கேட்கின்றோம் என்கிற விஷயங்களை நாங்கள் நேரடியாகவே சொல்லணும். அப்படியான முயற்சிகள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் இப்படியான சில கருத்துருவாக்கங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் போய் சேருமாக இருந்தால் உண்மையிலேயே இது ஒரு தவறான நிலைப்பாட்டு தான் சிங்கள மக்களுக்குரிய புரிதல் ஏற்படும். இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எப்பொழுது வெளிப்படுத்த போகின்றது என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது.